நான் சொல்கிறேன், நிறைய பேருக்கு நிறைய விதமான வியூஸ் இருக்குது. நான் பைபிளை 40 வருஷமாக படிச்சிருக்கிறேன், டீச் பண்ணுறேன். நான் நிச்சயமாக இன்றைக்கு சொல்கிறேன், நாம் மரித்த பிறகு நமக்கு முன்பதாக மரித்தவர்களை நாம் பார்ப்போம். அல்லேலூயா. கிளியராக வசனத்தில் இருக்குது. நான் இன்றைக்கு மரணத்தை குறித்து, கிறிஸ்தவ மரணத்தை குறித்து நான் பேச வரல. நம்முடைய வாழ்க்கையை ஒரு வாழ்க்கை, 7 ஜென்மெல்லாம் கிடையாது. 7 ஜென்மம், அப்புறம் நம்மளை போலவே 7 பேர் உலகத்தில் இருப்பாங்க. இந்த கதையெல்லாம் நம்பாதீங்க, ரெண்டுமே உண்மை கிடையாது. நீங்கள் யூனிக் இண்டிவிஜுவல். உங்களை போகிற 7 பேர்லாம் உலகத்தில் கிடையாது. உங்களுக்கு 7 ஜென்மமும் கிடையாது. மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 9:27, Hebrews 9:27, it is appointed for man to die once and face judgment. அப்போ அந்த நியாய தீர்ப்புக்காக நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஒரு விசுவாசிகள் நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. அதற்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு உண்டு. விசுவாசி ஒவ்வொரு காரியத்திற்கும், தன்னுடைய வாயின் ஒவ்வொரு வார்த்தைக்கும், செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கும் கணக்கு புதிக்கிற நாள் வருகிறது. ஒழுங்கா வாழணும். ஆமென் சொல்லுங்க.